இன்னைக்கு நான் உங்க கூட நம்ம லோகேஷன் ரீசெண்டா கொடுத்த இன்டர்வியூல நம்ம எல்சிஓ பத்தி என்னெல்லாம் அப்டேட் கொடுத்துருக்காருன்றதா இன்னைக்கு நாம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இந்த தடவை அவர் கொடுத்துருக்கிற ஒரு அப்டேட்ஸ்க்குமே ஒரு லாங் ஃபார்ம் வீடியோ ரெடி பண்ண முடியும். பட் அதெல்லாம் பண்ணி நான் உங்களுடைய டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ ஷார்ட் அண்ட் சிம்பிளா அவர் என்ன சொல்லியிருக்காருன்றத இந்த ஒரு வீடியோல நம்ம கவர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய அப்டேட் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம கைதி 2ல இருந்து நம்ம லோகேஷன் நம்ம கைதி 2 உடைய கதை வந்து 5 வருஷத்துக்கு முந்தி எழுதி வச்சிருந்தாரு. ஸோ அப்ப அவர் எழுதி வச்சிருந்ததும் இப்போ அவர் எழுதுறதுக்கும் ரொம்பவே டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அது இப்போ மறுபடியும் எழுத ஸ்டார்ட் பண்ணி ஒரு 35 பேஜ் கிட்ட எழுதிட்டாரு. ஸோ கண்டிப்பா அது ஏகப்பட்ட சேஞ்சஸ் பண்ணியிருக்காரு. பட் அந்த சேஞ்சஸ் எல்லாமே ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும்ன்றது அவரே சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம டெல்லி அண்ணனுடைய 10 வருஷத்துக்கு முன்னாடி அவர் என்னவா இருந்தாருன்ற அந்த கதை பார்க்கறது கூடவே இன்னும் எல்சியூல இன்னெல்லாம் வர போகுதுன்ற எல்லா ஒரு விஷயத்தையுமே அந்த படத்துல தான் நமக்கு பார்க்க கிடைக்கும். அண்ட் இதே இன்டர்வியூல நம்ம லோகேஷன் சொல்லியிருக்காரு ஏஜென்ட் டீனாவை வச்சு ஒரு தனியா வெப் சீரிஸ் பண்ண போறாரு. ஸோ ஏஜென்ட் டீனாவுடைய கேரக்டர் விக்ரம் படத்துல எந்த அளவுக்கு ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணுச்சுன்றது உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ அந்த கேரக்டருடைய ஸ்டோரி பண்ணும்போது அதுலயும் 2 கதை வெளியே வருது. ஒன்னு வந்து ஏஜென்ட் டீனா நம்ம விக்ரம் சார் கூட சேர்றதுக்கு முந்தி அவங்க என்னவா இருந்தாங்க அண்ட் அவங்க ஏன் வந்து விக்ரம் சார் கூட சேர்ந்தாங்க. அண்ட் ஏஜென்ட் டீனா நம்ம விக்ரம் சார் கூட எத்தனை வருஷமா டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த டிராவல் பண்ணிட்டு இருக்க கதை வந்து நம்மளுக்கு கண்டிப்பா நம்மளுடைய விக்ரம் 2ல நம்மளுக்கு பார்க்க கிடைக்கும். அண்ட் ஆனா வெப் சீரிஸ்ல நம்மளுக்கு என்ன பார்க்க கிடைக்கும்னா அவங்க ஏன் வந்து விக்ரம் சார் கூட சேர்றாங்க. அண்ட் நான் ஏன் விக்ரம் சார் கூட சேர்ற கதைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறேன் அப்படின்னா நீங்க வந்து விக்ரம் படத்துல நோட்டீஸ் பண்ணி பார்த்திருந்தீங்கன்னா அதுல வந்து நம்ம கமல் சார் ஒருத்தருக்கும் கேட்பாரு உனக்கு என்ன பாதிப்பு, நீ ஏன் கூட சேர்ந்த, உனக்கு என்ன பாதிப்புன்னு எல்லார்கிட்டையும் கேட்பாரு. ஸோ அப்போ ஒரு ஏஜென்ட்டுமே வந்து விக்ரம் சார் கூட சேர்றதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. ஒரு ஏஜென்ட்டுமே நீங்க பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்துல சொசைட்டியால பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த ஒரு கதை ஒரு ஏஜென்ட்டுக்குமே இருக்கு. ஒரு ஏஜென்ட்டுக்குமே தனியா நீங்க வந்து கதை பண்ண போனா அது பெருசா போகும். இன்கேஸ் ஃபியூச்சர்ல உங்ககிட்ட நல்ல ஐடியாஸ் இருக்கு பண்ணணும்னு நினைச்சா அதை பண்ணலாம். அப்படி அதையும் தாண்டி இன்னுமே நிறைய லேயர்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம கைதி படத்துல விஜயோடைய கேரக்டருக்கு ஒரு பாஸ்ட் ஸ்டோரி இருக்கு. இப்போ நம்ம விஜய் கேரக்டர் வந்து எத்தனை வருஷம் அந்த கேஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கான், அவங்களுடைய பாய்ஸ் இது வரைக்கும் யாரெல்லாம் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, எத்தனை போலீஸ் ஆஃபீஸருங்க சத்துருக்காங்க. அண்ட் அப்படியே நீங்க மறுபடியும் விக்ரம்லயே பாத்தீங்கன்னா நம்ம அமருடைய கேரக்டர்ல அவருடைய டீம் பேர் வந்து பிளாக் ஸ்குவாட்னு வச்சிருந்தாங்க. அந்த பிளாக் ஸ்குவாட் வந்து எப்படி உருவாச்சு, அவங்க இத்தனை வருஷமா என்னென்ன கேஸ்லாம் ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க, அந்த ஒரு விஷயம் கூட காட்டலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட கதை வந்து எல்சியூக்குள்ள ஆல்ரெடி பண்ணாமலே இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து மற்ற டைரக்டர்ஸுங்களை வச்சு நம்ம லோகேஷனை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ராகவா லாரன்ஸ் பண்ற படம் இருக்குல்ல பென்ஸ் படம், அந்த படத்தை கூட அவருடைய ஃப்ரெண்டு பாக்யராஜ் கண்ணன் தான் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவருடைய டைரக்ஷன்ல நம்ம எல்சியூடைய கதை எல்லாருமே பிடிச்சிருச்சு, ஆடியன்ஸ் எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா எல்சியூல இருக்கிற மற்ற சின்ன கதைகளை வந்து அப்புறம் மற்ற டைரக்டர்கிட்ட கொடுத்து அவங்கள டைரக்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது நம்ம லோகேஷனுக்கும் ரொம்ப சீக்கிரமா இந்த எல்சியூ கம்ப்ளீட் பண்றதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு. ஸோ இப்போ நம்ம எல்சியூ பத்தி பேசும்போது இன்னொரு ஸ்டாண்ட் அலோன் ஃபில்மை பத்தி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அது என்னன்னா இந்த கூலி படத்துல நம்ம அமீர் கானும் நடிக்கிறார்ல, அவர் கூடயும் ஒரு ஸ்டாண்ட் அலோன் படம் பண்றதா அவர் பேசியிருக்காரு. அண்ட் நிறைய பேர் என்ன கெஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இந்த படம் வந்து இரும்பு கை மாயாவியா இருக்குமா அப்படின்றதான் எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க. பட் இந்த படம் வந்து இரும்பு கை மாயாவியா இருக்காது. ஏன்னா இரும்பு கை மாயாவியோட கதை வந்து அவர் 10 வருஷத்துக்கு முன்னே எழுதியிருந்தாராம். ஸோ 10 வருஷத்துக்கு முன்னே எழுதின கதையில இருந்து நிறைய சீன்ஸ் வந்து அவர் ஆல்ரெடி வந்த படங்கள்ல சிமிலரா பார்த்துட்டே வந்திருக்காரு. இந்த 10 வருஷத்துல எத்தனை படம் வந்துச்சோ ஒரு படத்துல அவருடைய சிமிலாரிட்டிஸ் பார்க்கறது கிடைச்சது. ஸோ இரும்பு கை மாயாவியோட கதை வந்து அவர் மறுபடியும் ஃபவுண்டேஷன்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் அந்த படத்துல கண்டிப்பா மைத்தாலஜிக்கல், சயின்ஸ் ஃபிக்ஷன் அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் கலந்தா இருக்குன்றது அவரே சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ அதை எல்லாத்தையும் ஓரம் வச்சுட்டு நம்ம அமீர் கான் சார் கூட பண்ண போற படம் என்ன மாதிரி இருக்க போகுதுன்றது எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து ப்ராப்பரான ஆன்சர் வந்து நம்ம லோகேஷன் கிட்டே இல்லை. ஏன்னா அந்த படம் வந்து ஆக்ஷன் படம்ன்றது அவர் டிசைட் பண்ணிட்டாரு. பட் அது வந்து மைத்தாலஜியா, சயின்ஸ் ஃபிக்ஷனா, டைம் டிராவலா, இது எதுவுமே அவர் வந்து ரிவீல் பண்ணல. ஸோ இப்போ எல்சியூக்குள்ளே ஏகப்பட்ட படம் பெண்டிங்ல இருக்கு. அண்ட் அது கூடவே நடுவில் வர இந்த ஸ்டாண்ட் அலோன் படங்கள் எல்லாருமே பண்ண இன்னுமே ஒரு 10 வருஷம் 15 வருஷம் வரைக்கும் அவருடைய படம் வர்றது கண்டினியூஸா வந்துட்டே தான் இருக்கும். அண்ட் ஆடியன்ஸ் எல்லாருமே அதை பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இதுக்கு நடுவில் இன்னொரு கேள்வி வந்துச்சு, நம்ம லோகேஷனை வந்து அஜித் சார் கூட எப்போ சேர்ந்து படம் பண்ணுவாரு அப்படின்ட்டு. அவர் சொல்லியிருக்காரு அஜித் சார் கூட மட்டும் இல்லை, சூர்யானு கூட மற்ற ஆர்டிஸ்ட் கூடயும் படம் பண்ணணும். பட் அதுக்கான டைம் செட் ஆகணும் அப்படின்றதான் இப்பயும் சொல்லிட்டே இருக்காரு. ஸோ என்னுடைய கேள்வியே என்னன்னா நம்ம லோகேஷனை வந்து அஜித் சார் கூட சேர்ந்து படம் பண்ணும்போது அது எந்த மாதிரி இருக்கணும்? பில்லா மாதிரி இருக்கணுமா, மங்காத்தா மாதிரி இருக்கணுமா, இல்ல ரெட் மாதிரி இருக்கணுமா, இல்ல தீனா மாதிரி இருக்கணுமான்ற ஒரு கற்பனை வந்து ஃபேன்ஸ் மத்தியில இருக்கும். ஸோ உங்களுடைய மனசுல அந்த படத்தோடைய கற்பனை என்னவா இருக்குன்றதை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா இதே மாதிரி ஏகப்பட்ட கண்டென்ட்ஸ் உங்களுக்காக நான் கொண்டுகிட்டே இருப்பேன். ஓகே தென் பாய்.